ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இந்த வீடியோவில் கணக்கம்பட்டி சித்தர் கோயிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பழனிலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. சித்தர் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது பல வருஷத்துக்கு முன்னாடி பல தியானங்கள் பண்ணியிருப்பாங்க, பல போதனைகள் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட புகைப்படங்கள்லாம் அந்த அளவுக்கு தெரியாது, அவங்க எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்றதும் தெரியாது. அந்த மாதிரியான சித்தருக்கு தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த சித்தர் வந்து பார்த்தீங்கன்னா சமகாலத்தில் வாழ்ந்திருக்காரு. அவரோட புகைப்படங்கள் இருக்குது, அவரோட கார்கள் இருக்குது, அவரோட பேசின பேச்சுகள் கூட யூடியூப்ல வந்து நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டட் வீடியோஸ் எல்லாமே இருக்குதுங்க. அவர் உயிரோட இருந்தப்போ முன்கூட்டியே கணிக்கக்கூடிய சக்தி வந்து அவருக்கு இருந்திருக்கு. அவர் சொன்னதை வந்து நிறைய பேர் வந்து ஆரம்ப கட்டத்தில் நம்பாம தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவருக்குள்ள ஏதோ சக்தி இருக்குது, சொல்றது நடக்குது அப்படின்றது புரிதல் வந்து இருந்திருக்கு. அவர் ஜீவ சமாதி அடைஞ்ச பிறகுமே அவர்கிட்ட வேணும்னாக்கா நடக்குது அப்படின்ற நம்பிக்கை மக்களுக்குள்ள இன்னுமே இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம ஆக்டர்ஸுமே வந்து இங்க நிறைய வந்து போயிட்டு இருக்காங்க. சூர்யா, யோகி பாபு இந்த மாதிரியான திரை பிரபலங்களுமே இங்க வந்து போயிட்டு தாங்க இருக்காங்க. இங்கே வர பக்தர்கள் எல்லார்ட்டையுமே வந்து கேட்டாலுமே அவரை பற்றி நிறைய சொல்கிறாங்க. அந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்டாலுமே நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சதுங்க. அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலான வீடியோ வேணாங்க, நான் யூடியூப்ல போயிட்டு இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்கு, ரெஃபர் பண்ணி பாருங்க. இங்கே மிகப்பெரிய அன்னதான கூடமுமே இருக்கு. அங்கே 3 வேளையுமே அன்னதானம் போடுவாங்க. இந்த கோயிலை சுற்றி அவர் சொன்ன உபதேசங்கள் நிறையவே போட்டிருப்பாங்க. அதெல்லாம் படிக்கிறப்பவே ரொம்ப நல்லாவே இருக்குங்க. பொதுவாக சித்தர்கள் கோயில் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆனால் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசான ஒரு இடத்துல வந்து அமைச்சிருக்காங்க. இவர் குரு அப்படின்றதுனால வியாழக்கிழமை அன்னைக்கு இவரை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வராங்க. அது மட்டும் இல்லாமல் அமாவாசை, பௌர்ணமி, புனர்பூசம் இந்த மாதிரியான தேதிகளில் வந்து இங்கே 50,000 1 லட்சம் பக்தர்கள் தாண்டி ஒரு நாளைக்கு வந்துகிட்டு இருக்காங்க. விசேஷ நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பெஷல் பஸ்ஸுமே விடுவாங்க. அவ்வளோ பக்தர்கள் வந்து இங்கே வராங்களாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் ஒரு சித்தர் கோயிலில் இவ்வளோ பேர் வந்து போகிறது. இதுக்கு முன்னாடி நான் அவ்வளோ பக்தர்கள் வந்ததை நான் பார்த்தது கிடையாது. நீங்கள் இந்த சித்தர் கோயில் போயிருக்கீங்களா அப்படின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வேறு எந்த சித்தர் கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா நானும் வந்து தெரிஞ்சுப்பேன். நீங்கள் பழனி போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு மிஸ் பண்ணாமல் போய் பார்த்துட்டாங்க. ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க இருக்குது. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான ஒரு எனர்ஜிஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அந்த கோயிலில் உட்காந்து கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணிங்கன்னா மனசு அப்படியே அமைதியாகிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.